டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது. மிகவும் அமைதியாகவும் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 கட்சிக்காரர்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒன்று தாவேகா, அவர்கள் திரைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு வந்திருக்காங்க. இதுவரையிலும் திரையில் ஒரே வினாடியில் 1000 பேரை கொல்லக்கூடிய விஜயை பார்த்துருக்காங்க. இங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டே அடுத்த வினாடி அமெரிக்காவில் டான்ஸ் ஆடக்கூடிய விஜயை பார்த்துருக்காங்க. அவர் நினைச்சாருன்னா எந்த ஊழலையும் ஒழிக்க முடியும்னு பார்த்துருக்காங்க. அவர் நினைச்சாருன்னா தமிழ்நாட்டை காப்பாற்றலாம், அவர் இல்லாட்டி தமிழ்நாடே காப்பாற்றப்படவே முடியாது என்பதை போல இந்த பிம்பங்கள் எல்லாம் திரைத்துறையில் சினிமாவில் எடுபடும். ஆனால் உண்மையான வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் எதிராக இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் நடைமுறையில் போக போக தான் தெரியும். இப்படிப்பட்ட நிலையில் அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க, வாக்களிச்சுட்டாங்க. இப்போ அவங்க பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க. அது எப்படி இருக்காங்க? மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த உடனே முதலமைச்சரே விஜய் என்பதை போல அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை நம்ம கெடுக்கல, இருக்கட்டும், தவறில்லை. எல்லோருக்குமே ஒரு கட்சி ஆரம்பித்து முதலமைச்சராக வர வேண்டும், பிரதமராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் மாநிலத்திலும் இந்திய அளவிலுமே போட்டி போடுறாங்க. அப்போ அவர்களை நம்ம கேலி செய்வதில் அது நியாயமற்றது. எனவே அவர்களுடைய அந்த விருப்பம் என்பது இருக்கட்டும். ஆனால் அதே வேளையில் அவர் எப்படிப்பட்ட எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா, இப்போவே ஓட்டு போட முடியல அப்படின்னு சொல்லியே பல பேர் சிறு பிள்ளைகள் போல அழுது அதை காணொலியாக பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் முடிவு எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அது ஏனென்றால் 234 தொகுதிகள், 5,73,00,000 பேர், 75,000 வாக்குச்சாவடிகள், இத்தனை மக்கள் குறிப்பாக 4,85,00,000 பக்கமாக வாக்களிச்சிருக்காங்க. அப்போ இவர்களில் எப்படி வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு தெரிய வரும். அப்படிப்பட்ட நிலையில் சில இடங்களில் வெற்றி பெறலாம், சில இடங்களில் தோல்வி பெறலாம், வாக்குகள் அதிகம் வாங்கலாம், ஆனால் இடங்கள் கிடைக்காமல் போகலாம், குறைந்த வாக்குகள் வாங்கி சில இடங்களில் பெறலாம் என்று எப்படி வேண்டுமானாலும் அதனுடைய முடிவுகள் வரும். அப்போ அதை பக்குவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில், பக்குவத்தில் தாவேகாவினர் இருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் முடிவுகள் எப்படி வந்தாலும் அதை பக்குவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தில் தாவேகா அந்த இளையோர்கள் இருக்காங்களான்னா நிச்சயமாக இல்லை. அவர்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட முடியல அப்படின்னு சொன்னதுக்கே காணொலி இட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இப்போ ஒருவேளை முடிவுகள் எதிராகவோ அவர்கள் விரும்புவதை போல வராமல் இருந்தால் அவர்கள் எப்படி அப்போ அந்த அன்றைய நாளில் அதை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்னு இருக்குது. எனவே பெற்றோர் மிக முக்கியமாக இது உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் என்கிற அடிப்படையில் தாவேகாவினுடைய பெற்றோர்கள், அந்த சிறுவர் சிறுமிகள், அந்த இளையோரினுடைய பெற்றோர்கள் இப்பொழுதிருந்தே அவர்களுக்கு பேசி அவர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே சென்று ஒரு பேரண்டல் கவுன்சிலிங் நீங்கள் அந்த அடிப்படையில் ஒரு பெற்றோருடைய அறிவுரையாக அவர்களுக்கு எடுத்து சொல்லி இப்பொழுதே அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும். வெற்றி பெற்றாலும் அவர்கள் எக்ஸைட் ஆவாங்க, வெற்றி பெற இயலாவிட்டாலும் எக்ஸைட் ஆவாங்க. எந்த முடிவு வந்தாலும் அது அவர்களை பாதிக்கும். என்ன காரணம்னா, தாவேகாவிற்கு வாக்களித்த ஒரு 40 வயது ஒரு பெண்மணி ஒருத்தர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முறை விஜய் தான் சார் வருவாங்க அப்படின்னாங்க. எப்படிமா சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை சார், எங்கள் ஊரில் நாங்கள் குறிப்பாக நாங்கள் வாக்களிக்கக்கூடிய பூத்தில் எல்லாருமே விஜய்க்கு தான் போட்டோம் அப்படின்னாங்க. ஆமாம், ஒரு பூத்தில் வாக்களித்தா பத்தாது, நீங்கள் மொத்தம் 75,000 பூத்துகள் இருக்குது. அதே போல் 118 இடங்களில் நீங்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியும், அல்லது 118 இடங்களில் நீங்கள் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய பல எம்எல்ஏக்களை ஒன்று சேர்த்து கூட்டணி ஆட்சியாக நீங்கள் அமைக்கலாம், அப்படிலாம் வரணுமா அப்படின்னா, அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் பொய் பேசுகிறீங்க, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, நாங்கள் எங்கள் ஊரில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் பூத்தில் விஜய் சாருக்கு தான் போட்டோம், அவர் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்றாங்க. அப்போது நம்ம சொன்னதை கூட கேட்காம அப்படி ரியாக்ட் ஆகுறாங்க. 40 வயது அவங்களுக்கு. சரிங்களா? ஆக இந்த வயதிலேயே அந்த பெண்மணி இந்த அரசியல்னா என்ன, சட்டமன்றம்னா என்ன, சட்டமன்றத்திற்கு எத்தனை தொகுதிகள் இருக்கின்றன, எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றால் நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் என்பதெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியல. எனவே தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கிறது. இவர்களெல்லாம் நாளை அந்த முடிவுகளை பார்த்து எப்படி எதிர்வினையாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது கவலையாக இருக்குது. எனவே குறிப்பாக இந்த சட்டமன்றம் என்றால் 234 தொகுதிகள், 234 தொகுதிகளில் 117 என்பது மிக முக்கியமான அந்த எண்ணிக்கையை தொட வேண்டும். 118 இடங்கள் அவங்க எடுத்தாங்க அப்படின்னா அவர்கள் ஆட்சி அமைக்க அழைக்கப்படுவார்கள். இதெல்லாம் அடிப்படை. இதை முதல்ல அந்த சிறுவர் சிறுமிகளுக்கும் இளையோருக்கும் நாம் சொல்லித்தர வேண்டும். முடிவு எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டுட்டு போகட்டும், அது மக்களுடைய விருப்பம், அதில் நம்ம தலையிடுறதில்லை. யார் வேண்டுமானாலும் இங்கே தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதி இருந்தால் அவர்கள் போட்டியிடலாம், மக்கள் தேர்ந்தெடுத்தால் அவர்கள் வெற்றி பெறலாம், அவர்கள் நாட்டை ஆளலாம். அதுதான் குடியரசு,
ஜனநாயகம். ஸோ அப்படி அதில் நம்ம தலையிடல. ஆனால் இப்படிப்பட்ட இளையோர்கள் நாளைக்கு மிகுந்த ஆர்வ கோளாறின் காரணமாக தவறான சில செயல்களை செய்துவிடக்கூடாது என்பதற்காக நாம் ஒரு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். பெற்றோர்கள் தயவு செய்து தாவேகாவினுடைய தாவேகா கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய அல்லது விஜய் மீது மிக ஒரு அன்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள், மகன், மகள் ஆகியோருக்கு இந்த பக்குவமான தகவலை எடுத்து சொல்லி இன்றிலிருந்தே அவர்களை மனப்பக்குவத்திற்கு ஆளாக்குங்கள். அவர்கள் வெற்றி பெற்றாலும் சரி, வெற்றி பெறாவிட்டாலும் சரி, இரண்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு வேண்டும். அந்த ஒரு பக்குவத்தை பெற்றோர் பொறுப்புடன் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது தங்களுடைய மகன், மகளுடைய எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு அவர்கள் செய்ய வேண்டிய கடமையாக பார்க்குறோம். சரி, இவங்க தான் இப்போ முதலாக இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க, சரிங்களா? அதனால் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த குழந்தைகளுக்கு இருக்கிறது தவறில்லை. 1967 ஆட்சியை பிடிச்ச திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகளே பார்த்திங்கன்னா அவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. விட்டால் நம்ம கழுத்தை பிடிச்சி கடிச்சு வச்சுருவாங்க போல், அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஏதாவது அவர்களுக்கு எதிரான ஒரு நம்ம தகவல்கள் போட்டால் கூட கீழே அவர்களுக்கே உரித்தான சில கெட்ட சொற்களை சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறமா ஒருத்தர் என்ன செய்கிறாரு, சாபம் விடுறாங்க. நீ நல்ல சோத்தில் உப்பை போட்டு தின்றுதின்னா நீ திமுகவுக்கு நீ ஓட்டு போடாமல் இருந்திருப்பியா, தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருப்பியா, அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பியா என்றெல்லாம் அவர்கள் அப்படியே திட்டி தீர்க்கிறார்கள் வாக்காளர்களை. எனவே இத்தகைய சூழ்நிலையில் 67ஆம் ஆண்டு ஆட்சி அமைத்த அன்றிலிருந்து இன்று வரை அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய திமுகவினோட ஊப்பிக்களே இப்படி இருக்கும் பொழுது புதிதாக களம் கண்ட தாவேகாவை நம்ம குறை சொல்லவே முடியாது. இருந்தாலும் அவர்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வயதில் மூத்தவர்களாக இருக்காங்க. தாவேகாவினர் இளம் வயதுடையவர்களாக இருக்கிறதுனால பெற்றோர்கள் கவனத்தோடு அவர்களை கையாண்டு இந்த 4ஆம் தேதி வரக்கூடிய அந்த முடிவுகள் எப்படி இருந்தாலும் அதை பக்குவத்தோடு ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்குமாறு தமிழ் ஊடகம் சார்பில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.